வணக்கம் மக்களே, இதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பாருங்கள். இந்த மாதிரி பூ வரணும் வந்திருக்கணும் நம்ம தோட்டம் கூட. ஆனால் ஒரு மழை பெஞ்சதுனால நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலர் பூ வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு. அந்த டேமேஜ்லேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய கமெண்ட்ஸில் கேள்வியாக கூட இதுவாக தான் இருக்குது. எனக்கு தெரியும் நிறைய பேரோட பாதிப்பும் இது தான் இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். எவ்வளோ பூ வந்து கிட்டத்தட்ட பாதி 50 to 70% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை பெஞ்சு, அதாவது மழை பெஞ்சு அடுத்த நாள் நம்ம வந்து இம்மிடியட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் காலதாமதமானதுனால வந்த மொத்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் ஆகிடுச்சிங்க. சரி, இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி மருந்து அடித்து நான் இதிலேருந்து நான் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன உரம் வச்சேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி ரிப்பீட்டாக கேட்குறீங்க. அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு. ஆக இந்த வீடியோ நம்ம வந்து அதாவது ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு இருக்கிற கண்டென்ட்டு ஏன் எப்படின்றதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறதுக்கெலாம் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் டைம் எடுத்து தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒன்றும் இதில் ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு, இல்லைங்களா? நம்ம சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிமையாக வந்து ஒரு விவசாயம் வந்து எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் காலமும் சரி, விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தான் போய் முடிகிற ஒரு தொழிலாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும், நமக்கு தெரிஞ்சது 4 பேர் தெரியணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு உயர்ந்த நோக்கம்தான். வேறு இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கலரில் வர அரும்பு எல்லாமே பட்டு போச்சு. கிட்டத்தட்ட அது வந்து கிலோ கணக்கில் 100-200 கிலோ கூட வேஸ்டேஜ் ஆகிருக்கு எனக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கவனக்குறைவு தான் இது தப்பு நடந்தது. மழை பெஞ்ச அடுத்த நாளே நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். மழை பெஞ்ச அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, தோட்டம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா மழை பெஞ்ச ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கும்போது அது எதுக்கு நம்ம தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் அவாய்ட் பண்ணேன். அது 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக காலியாகிடுச்சு. எல்லா அரும்பு வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வர ஸ்டேஜ், அறுவடையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. சரி, நான் என்ன பண்ணேன்னா சிமோடிஸ், நான் மீண்டும் சொல்கிறேன், சிமோடிஸ் SEMODIES சிமோடிஸு, அதுக்கப்புறம் பேந்தால், அதுக்கப்புறம் மவுண்டோ எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆல்ஃபா கார்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்டு ப்ளஸ் ஆல்ஃபா மைத்ரின்னு சொல்லுவாங்க. இதில் பேந்தால் தவிர மவுண்டோ எனர்ஜி, சிமோடிஸு, ஆல்ஃபா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 12 ml சேர்த்துக்குங்க. மவுண்டோ எனர்ஜி மட்டும் ஒரு 20 ml சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செடிக்கு வந்து 4 பக்கமும் நல்லா ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, அதாவது பேட்ரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவ்வளோ உரைக்காது செடிகளுக்கு. இதில் டீசல் ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரேயில் நீங்கள் பண்ணால் தான் அந்த ஃபோர்ஸாக போய்ட்டு அந்த மருந்து போய்ட்டு அதை அடித்து அதை வந்து சரி பண்ணும். நான் மீண்டும் சொல்கிறேன், சிமோடிஸ் 1 லிட்டருக்கு 12 ml, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின் ரெண்டுமே ஒன்று தான், 1 லிட்டருக்கு 12 ml. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேந்தால் 12 ml 1 லிட்டருக்கு. அதுக்கப்புறம் மவுண்ட் எனர்ஜி வந்து 20 ml 1 லிட்டருக்கு கலந்து நீங்கள் அடிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே வராது. இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்கள் மீண்டும் வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்கள் செடியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நேற்று அடித்தேன். அடித்ததுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி அடித்தேன் நான். இப்போ நான் மறுபடியும் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி 3 to 4 டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்ப்ரே இருக்கோ இல்லையோ அடிச்சிடணும் அப்படிங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த பூச்சி தாக்குதல் வந்து பாருங்கள்,
இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதனால் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு நடுவில் நான் அடிக்கிற மருந்து பார்த்திங்கன்னா சாதாரண மருந்து தான் அடிப்பேன். உதாரணம் பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு டாட்டா பிராண்டில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து மோனோக்ரோட்டோபாஸு, மோனோன்னு சொல்லிட்டு வரும் அது பேர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தைசியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சிமோடிஸ் இல்லைன்னா நான் என்ன வந்து பண்ணேன், அசிபிட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க. ப்ரோபனோஃபாஸ், அசிபிட், இது 4 மருந்தும் விலை வந்து ரொம்ப குறைவு. ஒரு முறை கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்தும், ஒரு முறை வந்து கொஞ்சம் விலை குறைவான மருந்தும் நான் அடித்தேன்னா இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதுதான் இப்போ நமக்கு வந்து சீசனு. இந்த சீசன் விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆக இந்த மருந்து இதே மாதிரி தான் நான் சொன்ன இது அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு அதிகபட்சமாக ஒரு 15 ml போதும், இல்லை 12 ml போதும், அடிச்சிடலாம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை டேங்க் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் இருக்குன்னா 16 லிட்டர் டேங்க்கு, இல்லை 10 லிட்டர் டேங்க் இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டேங்க் போதும். நீங்கள் நல்லா ஸ்பீடாக அடிக்கணும், ப்ளஸ் நல்லா செடிக்கு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா நனைகிற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நமக்கு பூ வரணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்ப்ரேவும் பண்ணிட்டேன். நேற்று வந்து என்ன பண்ணேன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை ஃபேக்டாம்பஸும் ஒரு 20 கிலோ பொட்டாசியம் சோனேட்டும் வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு போட்டேன். நேற்று தான் போட்டேன். இன்றைக்கி ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா புது துளிர், புது அரும்பு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ இந்த பழைய ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு ஆன பட்ஸ் எல்லாமே வந்து என்னால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அதை வந்து அப்படியே வந்து பட்டு போயிடும், அது காஞ்சி போகும். அப்படியே நம்ம மீண்டும் வந்து தொடராது பிரச்சனை. அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும். இனிமேல் நம்ம நம்ம இதெல்லாம் தப்பிச்ச அரும்பு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சம் பூ நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும். அதனால் இம்மிடியேட்டாக நான் உரம் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மல்லி வந்து பொறுத்த வரையில் நிறையா பேருடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம மற்ற பயிர்கள் மாதிரி நம்ம இதில் நினைக்க முடியாது. ஏன்னா மற்ற பயிர்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு வேர்க்கடலையாக இருக்கட்டும், இல்லை மக்காசோளம் அல்லது கரும்பு, இந்த மாதிரி இப்போ பணப்பயிர்னு பார்த்திங்கன்னா கரும்பு, வாழை, இந்த மாதிரி பயிரெல்லாம் இருக்குது பாருங்கள். இதனுடைய நெட் ரிசல்ட்டு, இதனுடைய உற்பத்தி திறன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம 1 வருடம் இதுக்கு காத்துட்ருக்கணும் இல்லைங்களா? இந்த இடைப்பட்ட காலங்களில் நோய் தாக்குதல் வரலாம், அதை நம்ம சரி பண்ணலாம். நோய் தாக்குதல் வரும், சரி பண்ணலாம். உரம் போடுறோம், சரி பண்ணுறோம். இப்படியே தான் ஒரு வருஷம் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நெட் ரிசல்ட் நம்ம எப்போ வரும் அப்படின்னா 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 50 டன் கரும்பு வருமா, இல்லை 30 டன் கரும்பு வருமானு. ஒருவேளை 20 டன் 30 டன் வந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண செலவு நம்மளால் எடுக்கிறதுக்கே பெரும்பாடாயிடும். ஆக இதுக்கப்புறம் வாழையும் இதே மாதிரி தான். நம்ம நல்லா பண்ணிவிட்டு நடுவில் நம்ம சரியாக கவனிக்கலைன்னா அந்த வாழையோட தார் இருக்குங்களா, அந்த தாரோட சீப்பெல்லாம் குறைஞ்சிச்சின்னா நமக்கு ஒரு தார் வந்து 300 போகக்கூடிய இடத்துல 100 150 தான் வாங்கிட்டு போவாங்க. அதேமாதிரி தென்னையும் இதே மாதிரி தான். பராமரிப்பு நம்ம சரியாக பண்ணலைன்னா இந்த வருஷம் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் அதனோட ரிசல்ட் காட்டும். ஆனால் மல்லிகை மட்டும்தான் டே டு டே உங்களுக்கு ரிசல்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம லாபமே எடுக்க முடியாதுங்க. மல்லி அப்படிப்பட்ட ஒரு பயிர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடய நண்பர்கள் எல்லாமே வாரம் 2 மருந்து கம்பல்சரி அடிக்கிறாங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாஜானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கொஞ்சம். அதனால கொஞ்சம் சுணக்கமாகிடுச்சு வேலையில். அந்த இடைப்பட்ட கேப்பில் இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து இதாகிடுச்சிங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அது ஒன்றும் நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து வேணும்னு பண்ணலை, நடந்துருச்சு. அதை நான் சரியும் பண்ணிட்டேன். நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் நடந்த இன்சிடெண்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது எப்படி நம்ம வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம
முறையாக பராமரிப்பு, அதாவது 100% டெடிகேஷன் ஒரு மல்லியில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து லட்சத்துக்கு கீழெலாம் லட்சத்துக்கு கீழே இல்லை, லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம். 100% டெடிகேஷன் இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, களை இல்லாமல் இருக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம சேறு மாதிரிலாம் வச்சிடக்கூடாது. நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை நம்ம பூமிக்கு உள்ள நம்ம விரலை நம்ம விட்டோம்னா அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம விரலே போக முடியாத கட்டாந்தர மாதிரி ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகும். தண்ணி நல்லா இருக்கணும். 15 டேஸ் இல்லை மாதம் ஒரு முறை உரம் போடணுன்னா நீங்கள் நல்லா செடியை சுற்றி ஒரு 200 கிராம் உரத்தை எடுத்து நல்லா போட்டு மண்ணை அணைச்சிடணும். மண்ணை அடைச்சிட்டு நீங்கள் களை இல்லாமல் செடியை பார்த்துக்கிட்டு பூச்சி தாக்குதல் இல்லாமல் வாரத்தில் ஒரு 2 மருந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வரும். என்னென்ன அடி உரம்னா ஃபேக்டாம்பாஸ் வைக்கலாம். ஃபேக்டாம்பாஸ் கூட பொட்டாசியம் சோனேட்டு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஏபி சேர்த்துக்குங்க, யூரியா சேர்த்துக்குங்க, அப்புறம் சிஎம்எஸ் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலவையாக கலந்து வச்சிங்கன்னா ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டு. நல்லா பூ வந்து நல்லா வரும். பொட்டாசியம் சோனேட்டெலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா எடை கூடும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று பொட்டாசியம் சோனேட் வைக்கல, காலையில் பூ பறித்தேன். நம்ம பறிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தான் பறிப்போன்னு வச்சிங்களேன். அந்த பக்கெட்டில் பறித்தா ஒரு 5 கிலோ வருதுன்னு வச்சிங்க. அதே பக்கெட்டு அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி பறித்து போட்டால் அந்த பூவோட கனம் வந்து பாருங்கள் வெயிட் எப்படி இருக்குன்னு. ஒரு 5 கிலோ தான் வரும் அந்த பக்கெட்டில் பறித்தா. ஆனால் அதே பக்கெட்டில் நம்ம பறித்தோம்னா 7 கிலோ வருது, 2 கிலோ பூ வந்து. அதாவது அளவு சரி கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பூவோட டென்சிட்டின் அடர்த்தி இல்லையா அவ்வளோ கனமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து உரம் இருக்குது, அதுக்கான உழைப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து முறையாக பராமரிப்பு பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஜெயிக்க முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை நான் சொல்கிறேன் பாருங்கள், மறுபடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகிடுது. அந்த 10 நாள் ப்ரொடக்ஷன் வராது. நம்ம அதுக்கு உண்டான செலவு வாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ப்ரே பண்ணுற செலவு, மாதம் ஆச்சுன்னா உர செலவு இருக்குது, களை எடுக்கிற செலவு இருக்குது, பூ பறிக்கிற செலவு, இதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு 30 சென்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆளுங்களே போதுமானது தான். ஒரு எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 200 கிலோ அது நம்ம கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு 30 சென்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி பராமரிப்பு பண்ணாக்கா மினிமம் 1 வருஷம் தாண்டி இருக்கணும் செடி. அது ஒரு 200 கிலோ நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா ஒரு 300 கிலோ வந்து போகுதுன்னா ஒரு 60,000 நமக்கு லாபம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10,000 நமக்கு இருந்தால் போதும். 5,000 வந்து இதுக்கு செலவும், ஸ்ப்ரே செலவும், ஒரு 5,000 வந்து நம்ம உர செலவு இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு மேலெலாம் தேவைப்படாது. வீட்டு ஆளுங்களே இருந்து களையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரேலாம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 50,000 நமக்கு வந்து கண்டிப்பாக 100லாம் 10,000% லாபம் இருக்குது. ஆனால் அதை பண்ண முடியல அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் திருவண்ணாமலை மாவட்டம் என்னோடய தோட்டம் சுற்றி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 ஏக்கர் அளவில் வந்து மல்லி தான் பராமரிப்பாங்க. இப்போ தோட்டம்லாம் எல்லாருக்கும் நல்ல லாபம் இருக்குது. எங்களுக்கும் இறைவன் அருளில் நல்ல லாபம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டம் கொஞ்சம் 3 ஏக்கராக போயிடுச்சுன்றதுனால இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீம்லைன் நம்மளால் பண்ண முடியல பராமரிப்பில். ஆனால் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரே உரம்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணணும்னா மாதம்லாம் 1000 கிலோ 2000 கிலோலாம் தாராளமாக ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் தாராளமாக நம்ம எடுக்கலாம். அதுக்கு தேவையான செலவு பண்ணணும், அதுவும் இருக்குது. செலவு கூடும், ஆட்கள் வேணும், பூ பறிப்பதற்கு ஆட்களும் வேணும். களை இல்லாமல் இப்போ இருக்கிறதுல மெயின் ப்ராப்ளமே களை தான். இந்த பக்கம் நீங்கள் களை எடுத்துக்கிட்டே போவீங்க, அடுத்த பக்கம் வந்து களை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் அது. அப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வருமானம் வந்ததுன்னா நம்ம ஆளுங்களை வச்சு ஒரு முறையாக பராமரிப்பு பண்ணிக்கலாம். அதை பண்ணுற அந்த வருமானம் வர வரைக்கும் நமக்கு வந்து செலவு பண்ணி தாங்க ஆகணும். அது நம்ம வந்து தளரக்கூடாது. வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயமாக நான் அது உங்களுக்கு தகுந்த ஒரு ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஸ்ப்ரேலாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள், முறையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஸ்ப்ரே நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த ஒரே ஸ்ப்ரே அப்படியே ரிப்பீட் பண்ணணுமான்னு. ஆனால் ஒரே ஸ்ப்ரே ரிப்பீட் பண்ணால் செடிக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. அதனால் நீங்கள் மாற்றி தாங்க பண்ணணும்.
அதாவது நான் சொன்ன இந்த 4 ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்த வாரம் நீங்கள் பண்ணுற மாரி இருந்தால் சிமோடிஸ் எடுத்துக்கங்க கையில். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மெஸ்ஸின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இதுமாரி சில பிராண்டு மாறி மாறி இருக்குங்க, மாறி மாறி தான் பண்ணணும். உங்கள் நியர்பை ஏதாவது கடைகள் இருக்குன்னா அங்கே நீங்கள் கேளுங்க, அவங்களே உங்களுக்கு கூட ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க நம்ம இன்றைக்கி மல்லியில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள். இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இப்போ இந்த நான் வந்து கொஞ்சம் இந்த தென்னை மரத்துக்கும் தேக்கு மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரிப் இரிகேஷனில் வந்து உரம் போட்டிருந்தேன். அந்த உரம்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கிற மரம்லாம் 20 அடி ஆகிப்போச்சுங்க. அதனால் வந்து ஜஸ்ட்டு இது எடுக்கும்போது சேர்த்து இந்த வீடியோவும் எடுத்தேன். சரி, உங்களோட பார்வைக்கும் இதுவும் கொஞ்சம் நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு தான். ஏன்னா இப்போ அடுத்த வருடமோ இல்லை அந்த வருடம் இறுதியிலோ நமக்கு வந்து தென்னை வந்து அறுவடைக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மரம் அறுவடை இருக்குது. ஒரு 1000 காய் இப்போ நம்மகிட்ட தென்னை இருக்குது, காயாகவே இருக்குது. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி இருக்குது. தேக்கு மரம்லாம் இப்போ நல்லா கனம் பெருசாகிட்டே இருக்குது. 1.5 அடி 2 அடிலாம் சுற்றளவு பெருசாகிட்டு இருக்குது. ஒரு 5000 மரத்துக்கு மேலே இருக்குது தேக்கு மரங்கள். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். 2வது நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனல் இன்னும் நமக்கு எதிர்பார்த்த அளவில் இன்னும் இது ரொம்ப ஒரு லோ லெவலில் தான் இருக்குது, இன்னும் குரோ ஆகலை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த சேனல் வளராதுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க.